வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் கன்டினியூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டா சமூகம் அப்படிங்கிறது நேர் திருமுன் தான் சமூகம் அப்படிங்கிறது. சமூகம் அப்படின்னா வடசொல், அதுக்கு தமிழில் நேர் திருமுன். சமுச்சயம் சம்சயம் அப்படிங்கிறதுக்கு கூட்டம் ஐயம் அப்படின்ட்டு பொருள். கூட்டம் ஐயம் அப்படின்ட்டு பொருள். சமுச்சயம் சம்சயம் அப்படின்னா தமிழில் கூட்டம் ஐயம். சமுதாயம் சமூகம் இது ரெண்டுமே வடசொல். சமுதாயம் சமூகம் ரெண்டுமே வடசொல். பார்க்குறதுக்கு தமிழ் சொல் மாதிரி தான் தெரியும். ஆனால் சமுதாயம் சமூகம் அப்படிங்கிறது வடசொல். தமிழில் கூட்டம். அப்புறம் சமுத்திரம் அப்படின்னா கடல். சமுத்திரம் அப்படிங்கிறது கடல். சமேதம் அப்படின்னா கூட இருத்தல். சமுத்திரம்னா கடல், சமேதம் அப்படிங்கிறது கூட இருத்தல். சம்சாரம்னா குடும்பம். சம்சாரம் அப்படிங்கிறது குடும்பம். சமஸ்கிருதம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் வடமொழி. சம்பத்து அப்படின்னா செல்வம். சம்பத்து அப்படின்னா தமிழ் சொல் செல்வம். சம்பந்தம் அப்படின்னா உறவு, பற்று, இயைபு, சார்பு, தொடர்பு, பொருத்தம், இது எல்லாமே சம்பந்தம். அடுத்தது சம்பவம் அப்படின்னா நிகழ்ச்சி, செயல் தான் சம்பவம். சம்பவம்னா நிகழ்ச்சி, அப்புறம் செயல். சம்பவம் அப்படிங்கிறது. சம்பாஷணை அப்படின்னா உரையாடல் தான் சம்பாஷணை அப்படிங்கிறது. சம்பாஷணைனா என்னது? உரையாடல். சம்பாதித்தல் அப்படிங்கிறதுக்கு தமிழில் ஈட்டல், தேடல், தொகுத்தல் தான் சம்பாதித்தல். அப்புறம் சம்பிரதாயம் அப்படின்னா தொன்று தொட்ட வழக்கு. தொன்று தொட்ட வழக்கு, முன்னோர் நடை, பண்டை முறை தான் சம்பிரதாயம். சம்பிரதாயம்னா தொன்று தொட்ட வழக்கு, சாஸ்திர சம்பிரதாயம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம்ல. சம்பிரதாயம் அப்படிங்கிறதுக்கு தொன்று தொட்ட வழக்கு, முன்னோர் நடை, அப்புறம் பண்டை முறை. சம்பூரணம் அப்படின்னா நிறைவு. பூரணம் அப்படின்னாலே நிறைவுன்ட்டு நமக்கு தெரியும். சம்பூரணம்னா நிறைவு. சம்மதம்னா உடன்பாடு, ஒப்பு. சம்பிரஷணை அப்படின்னா பாதுகாப்பு. சம்பிரஷணை அப்படிங்கிறது பாதுகாப்பு. சயனம் அப்படின்னா படுக்கை, உறக்கம். சயனம் அப்படின்னா படுக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படுக்கை, அப்புறம் உறக்கம். எதுக்குன்னா சயனம் அப்படிங்கிறதுக்கு. சயம் ஜெயம் அப்படின்னா வெற்றி. சயம் ஜெயம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ச்சொல் வெற்றி. சைலம் அப்படின்னா மலை. சைலம் அப்படின்னா மலை. சரசம் அப்படின்னா இனிய பண்பு, இனிய விளையாட்டு தான் சரசம். சைலம் அப்படிங்கிறதுக்கு மலைன்னு பேர். சரசம் அப்படின்னா இனிய பண்பு, இனிய விளையாட்டு. சரஸ்வதி அப்படின்னா கலைமகள், நாமகள். கலைமகள், நாமகள், இதுனா சரஸ்வதி. சரணம் அப்படின்னா அடைக்கலம், வணக்கம், கால், திருவடி தான் சரணம். சரணம்னா அடைக்கலம், வணக்கம், கால், திருவடி. சரணாகதி அப்படின்னா புகழ் அடைதல், அடைக்கலம் புகழ்தல் தான் சரணாகதி. சரணாகதி அடைதல் அப்படின்னு சொல்லுவோம்ல. புகழ் அடைதல், அப்புறம் அடைக்கலம் புகுதல். சரணர விந்தம் அப்படின்னா திருவடி தாமரை தான் சரணர விந்தம். சரம் அப்படிங்கிறது மாலை, அம்பு. சரம்னா மாலை, அம்பு. சரிதம் அப்படின்னா சரித்திரம் அப்படின்னா வரலாறு. சரிதம், சரித்திரம், இது ரெண்டுமே வடசொல். அதுக்கு தமிழ்ச்சொல் வரலாறு. சரீரம் அப்படின்னா உடல், யாக்கை, மெய். சரீரம் அப்படின்னா உடல், யாக்கை, அப்புறம் மெய். சர்ப்பம் அப்படின்னா பாம்பு. சர்ப்பம்னா பாம்பு. சர்மம்னா தோல். சர்வம் அப்படின்னா எல்லாம். சர்வம் அப்படின்னா எல்லாம். சர்வ சிவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாம். சரோசம் அப்படின்னா தாமரை. சரோசம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ச்சொல் தாமரை. சரோசம் அப்படின்னா வடச்சொல். தாமரைக்கு வடச்சொல்ல சரோசம். அப்புறம் சர்வகலாசாலைனா பல்கலைக்கழகம். சர்வேஸ்வரன் அப்படின்னா எப்பொருட்கும் இறைவன் தான் சர்வேஸ்வரன். சர்வம் அப்படின்னா எல்லாம், சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது எப்பொருட்கும் இறைவன். சலம் ஜலம் ரெண்டுமே நீர். சலதோஷம்னா நீர்க்கோவை. சல்லாபம் அப்படிங்கிறது உரையாடல் தான் சல்லாபம். சவம்னா பிணம். சனம் ஜனம் அப்படின்னா மக்கள். சனனம் சன்மம் அப்படின்னா பிறப்பு. சனனம் சன்மம் அப்படின்னா பிறப்பு. சன்மார்க்கம் அப்படின்னா நன்னறி. சன்மானம்னா பரிசு. சன்மான தொகை அப்படின்னு சொல்லுவோம்ல, சன்மானம்னா பரிசு. சாகரம் அப்படின்னா கடல். சாகரம்னா கடல். சாகரம் அப்படிங்கிறது கடல். அப்புறம் சாக்கிரதை அப்படின்னா விழிப்பு, உன்னிப்பு, எச்சரிக்கை. சாக்கிரதைனா விழிப்பு, உன்னிப்பு, எச்சரிக்கை. சாசனம்னா முறி. சாசுவதம் அப்படின்னா அழியாமை, அசையா நிலை, உறுதி, வீடு பேறு தான் சாசுவதம். அழியாமை, அசையா நிலை, உறுதி, வீடு பேறு, இது எல்லாமே சாசுவதம்னு சொல்லியிருக்காங்க.
சாடி அப்படின்னா தாலி. சாடினா தாலி. சாட்சி அப்படின்னா சான்று, கரி. சாடினா தாலி. இந்த முதுமக்கள் தாலி அப்படின்ட்டு சொல்லுவோம்ல ஜாடி. அப்புறம் சாட்சி அப்படின்னா சான்று. அப்புறம் கரி தான் சாட்சி. சாஷ்டாங்கம் அப்படின்னா 8 உறுப்பு தான் சாஷ்டாங்கம். 8 உறுப்பு அப்படிங்கிறது சாஷ்டாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதகம் அப்படின்னா சாதகம் அப்படிங்கிறது பயிற்சி. பிறந்த நாட்குறிப்பு, உதவி, காரியம் கைகூடல் தான் சாதகம். சாதகம்னா பயிற்சி, பிறந்த நாட்குறிப்பு, உதவி, காரியம் கைகூடல். சாதம் அப்படின்னா சோறு. சாதனம் சாதம் அப்படிங்கிறது வடசொல். சோறு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். சாதனம் அப்படின்னா கருவி, இடம், பயிற்சி, உறுதிமொழி, அடையாளம், முயற்சி கைகூடல். இது எல்லாமே சாதனம்னு சொல்லியிருக்காங்க. கருவி, இடம், பயிற்சி, உறுதிமொழி, அடையாளம், முயற்சி கைகூடல். சாதாரணம் அப்படின்னா பொது. சாதாரணம் அப்படின்னா பொது. சாதாரணமாக, பொதுவா அப்படின்னு சொல்லுவோம்ல. சாதி அப்படின்னா இனம், குலம், வகுப்பு, மரபு. சாதி அப்படிங்கிறது வடசொல். தமிழில் இனம், குலம், வகுப்பு, மரபு. சாதித்தல் அப்படின்னா நிலை நிறுத்தல். சாதித்தல்னா நிலை நிறுத்துதல். சாதியாசாரம் அப்படின்னா குல ஒழுக்கம் தான் சாதியாசாரம். சாதுரியம்னா திறமை, வன்மை. சாத்திரம் அப்படின்னா கலை, நூல். சாத்திரம் அப்படிங்கிறது கலை, அப்புறம் நூல்.